என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி போகிறோம். கொடிவேரி போய் என்ன நிலவரம், எப்படி குளிக்கலாமா சுற்றி பார்க்கலான்னு தான் கிளம்புறேன் நான் கொடிவேரிக்கு. ஓகேங்களா, வாங்க வீடியோவில் போகலாம். நிலவரம் குளிக்கலாமா, குளிக்க தடையா என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து அந்த கொடிவேரி போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ரோட்டில் வந்திருக்கேன் நான், ஷார்ட்கட்டில். அதில் பார்த்திங்கன்னா சின்ன வாய்க்கால் இருக்குது. இங்கேயும் குளிக்கலாம், தண்ணி நல்லா இருக்குது. முக்கால் காலுக்கு தான் இருக்குது. இங்கே நல்லா குளிக்கலாம், தண்ணி தெளிவாக தான் இருக்குது. நான் வந்து இடையில வந்தோம்னா நாங்கள் நிறைய தாட்டி வந்திருக்கோம் இந்த கொடிவேரிக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும்போதெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே போகும் ஜாலியாக. சின்ன வாய்க்கால்லே நல்லா தண்ணி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வாத்து கடை அப்படின்னு இருந்துச்சுங்க. இங்கே என்னென்ன வாத்து வறுவல் எல்லாம் இட்லியோடு கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், குளிக்கிறதுக்கு வந்து தடை இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் யாரும் இன்றைக்கி தண்ணியெலாம் கம்மியாக தான் வருது. ஓகேங்களா, பார்த்து தெரியுது தண்ணியெலாம் கம்மியாக தான் வருது. ஆனால் இருந்தாலும் க்ளோஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வெறிச்சோடி கிடக்குது. டிஸ்டர்பன் ஆகிடுச்சு, என்ன சொல்லுவாங்க, அது ஏமாற்றம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெறிச்சோடி கிடக்குது. இந்த கடையில் வந்து தான் நான் வந்து சாப்பாடு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு. சாப்பிட்டு பார்க்கலாம் வந்தோம், எல்லாமே மூடி கிடக்குது. சரிங்க, திரும்பி வீட்டுக்கு தான் கிளம்பணும். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். சரி, வந்ததுக்கு சும்மா போகக்கூடாது, வெறுங்கையே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மீன் வாங்கினேன். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கினேன். ஆனால் வெளியே விற்கிற விட இங்கே வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்திங்க. சின்ன பீஸ் வந்து 40 ரூபாங்க. ஏன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மீனை பார்த்துருப்பீங்க. அந்த முழு மீனே பார்த்திங்கன்னா 100 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு. இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டெலாம் ஜாஸ்திங்க. அதுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க மீனை வாங்கியே சாப்பிட்டு போயிடலாமான்ருக்கு. இந்த பக்கம் வேலைக்கு வந்தேன். சரி, மதியான டைமு சாப்பாடு டைமு. சரி, அதனால் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். க்ளோஸ் ஆகிருக்கு.